In this segment is most important segment, which is KTM. கேஎன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் வந்து எப்படி ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணி ரிசல்ட் நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சீக்ரெட்டை இதில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம கம்யூனிட்டியில் ரிசல்ட் இந்த பேசிஸில் தான் வரும். இது எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே, இந்த கேடிஎம் மெத்தடு எந்த இடத்துல போய் எடுத்துகிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அந்த இடத்துக்கு ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் நமக்கு வரும். உதாரணத்துக்கு லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட லைஃப்பில் எந்த இடத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். வீல் ஆஃப் லைஃப்பில் பிஸ்னஸோ அல்லது வந்து நாலேஜோ, ரிலேஷன்ஷிப்போ, மணியோ, ஃபினான்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒருவேளை பாசிட்டிவ் அதிகமாக இருந்துச்சுன்னா 80-20. ஏன்னா எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் 100% பாசிட்டிவ் 100% நெகட்டிவ்னு எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ நெகட்டிவ் கம்மியாகவும் பாசிட்டிவ் அதிகமாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். அதுவே நெகட்டிவ் அதிகமாக இருந்து பாசிட்டிவ் கம்மியாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் நெகட்டிவாக இருக்கும் 20-80. ஸோ இப்போது இங்கே இருக்கிற இந்த 20-80 80-20 மாற்ற முடியுமா? அதாவது இப்படி இருக்கிற நெகட்டிவ் ஜோனை இப்படி பாசிட்டிவாக மாற்ற முடியுமா? எதில் வேணாலும் மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதுக்கு ஒரு எளிமையான ஒரு டூல் நான் கொடுத்தேன்னா அது எவ்வளோ பெரிய பிரம்மாஸ்திரமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நான் தான் சொல்கிறேன், வீல் ஆஃப் லைஃப்பில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, அப்போது எல்லா இடத்துலையும் இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வந்து வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிட முடியும். அப்போது ஃபுல்ஃபில்மெண்ட் எடுத்துட முடியும் தானே? அப்போ இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தானே? ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேஎன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு, இந்த இண்டஸ்ட்ரியில் நிறையா பீப்புள் வந்து நெகட்டிவாக மைண்ட் செட் இருக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதை கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக மாற்றினா அந்த இண்டஸ்ட்ரியை, ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கலாம். அது எப்படி மாற்ற முடியும்? எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் 20% ஆஃப் பீப்புள் ரொம்ப ஹை எஃபிஷியண்ட்டாகவும் அண்ட் 80% ஆஃப் பீப்புள் வந்து மீடியாக்கர், சாதாரணமான மக்கள், ஜஸ்ட் ஃபார் சேலரிக்கு வரவங்களா இருப்பாங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்படி தான் பெரும்பாலும் இருக்கும். பட் அஷ்யூம் பண்ணிக்கலாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த 20%ல் 20% ஆஃப் பீப்புள் ஆக்ஷன் ஓரியன்டட் பீப்புள். இவங்க பாசிட்டிவாக பேசுவாங்க, ஆனால் ஆக்ஷன் ஓரியன்டட் பீப்புளுங்கிறது 4% தான் இருப்பாங்க. அப்போது அதாவது என்ன நடந்தாலும் சும்மா பேசிகிட்டே இருக்கிறவங்க பாசிட்டிவாக பேசினா போதுமா? ஆக்ஷனில் இறங்குறவங்க தானே முக்கியம். அப்போது இதுலேயும் 20% எடுத்தோன்னா விச் இஸ் செல்ஃப் மோட்டிவேட்டட் ஸ்டஃப்ஸ். அவங்களே நிறைய லேர்ன் பண்ணுவாங்க, புதுசாக கற்றுக்கிட்டு அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் கொண்டு வருவாங்க. எந்த மோட்டிவேஷனும் தேவையில்லைன்னா செல்ஃப் மோட்டிவேட்டட் ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப ரேராக இருப்பாங்க. பட் அவங்க வந்து ப்ளூ ஜோன் பீப்புளாக எடுத்துக்கலாம் நம்ம. இதே வந்து ரெட் ஜோன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்கள வந்து நம்ம கிரிட்டிசைசர்ஸ்னு எடுத்துக்கலாம். அதாவது கெடுக்கிறவங்க, மற்றவங்களையும் கெடுக்கிறவங்க. ரைட்? ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று குட்டி குழப்பி விட்ருவாங்க. இந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்க தானே? ஸோ இவங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இருக்கிறவங்க வந்து ஜஸ்ட் ஃபார் சேலரி, பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, ஏதோ வரோம் அப்படிங்கிற மாதிரி வரவங்களாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் கீ எங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் கீ. எந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது தான் கீ. இந்த கிரிட்டிசைசர்ஸில் போய் ஸ்டார்ட் பண்ணலான்னா யார் மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த மோட்டிவேட்டரை டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. ரைட்? இவங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாலும் அதை வந்து கெடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, ஓட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ரைட்? அப்போ இவங்க கரெக்டு கிடையாது. சரி, இப்போ இந்த செல்ஃப் மோட்டிவேட்டட் இவங்ககிட்ட போய் பண்ணலாமான்னு கேட்டால் அவங்க ஆல்ரெடி நல்லா தானே பண்ணிட்டுருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம போய் எதுக்கு திரும்பியும் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்துருக்க வேண்டியதில்லை இல்லை. ஸோ அவங்கள அப்படியே விட்டுடலாம். அண்டு பாசிட்டிவாக பேசுகிறவங்கள போய் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பாசிட்டிவாக பேசி என்ன பிரயோஜனம்? பேசிட்டு தான் இருக்காங்க, ஆனால் ஆக்ஷனில் இறங்க மாட்டேங்கிறாங்களே. அப்போது ஆக்ஷனில் இறங்கலைன்னா அப்போது இவங்ககிட்ட போய் பேசலாமா? ஏன்னா இவங்க தானே மெஜாரிட்டியாக இருக்காங்க. இவங்கள போய் மோட்டிவேட் பண்ணலாமான்னு பார்த்தா பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் மோட்டிவேஷன் ப்ரோக்ராமே என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமாக பார்த்து கைதட்டிட்டு போயிடுவாங்க. எந்த இம்பேக்டும் இருக்காது. அப்போ நமக்கு ஒரே வழி தான் இருக்குது. இந்த ஆக்ஷன் ஓரியன்ட் பீப்புள், ஆக்ஷன் ஓரியன்ட் ஸ்டாஃப்ஸ்கிட்ட போய்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போது இவங்க வந்து 3.2% ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. பாசிட்டிவாக இருப்பாங்க, என்ன சொன்னாலும் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் இவங்ககிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஒரு பாராட்டுற வரைக்கும் நல்லா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே விட்டோம்னா திரும்பவும் அதே மாதிரி போய் நிறுத்திடுவாங்க. அப்போது இவங்கக்கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் என்னென்னா, அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அப்போது ஒரு ஓனர் என்ன பண்ணணும்? கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் போதும். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஓனர் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? விஷன் மிஷன் தெளிவாக இருந்து, அதாவது இந்த ஆரஞ்ச் ஜோன் பீப்புள் வந்து ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க. பளபளப்பான இருக்கிற விஷயம் வரைக்கும் ஆக்ஷன் எடுப்பாங்க, பளபளப்பு குறைஞ்சதுன்னா ஆக்ஷன் கம்மியாயிரும்.
அப்போ என்றைக்குமே பளபளப்பாக இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு ஓனர் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க எப்போவுமே பளபளப்பாக அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஆரஞ்ச் ஜோன் பீப்புள் ப்ளூ ஜோன் பீப்புளாக மாறிடுவாங்கல்ல. ஏன்னா இந்த ஆரஞ்ச் ஜோனுக்கும் ப்ளூ ஜோனுக்கும் ஒரே வித்தியாசம் தான் என்னென்னா, இவங்க மோட்டிவேட் பண்ணுற வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க செல்ஃப் மோட்டிவேட்டடாக அவங்களே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறி செல்ஃப் மோட்டிவேட்டடாக மாறி ப்ளூ ஜோனாக மாறிடுவாங்க. அப்போது அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்குது. அது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ எந்த ஒரு பளபளப்பான விஷயத்தை அவங்ககிட்ட காட்ட முடியும்? எவர் க்ரீனாக பளபளப்பாக இருக்கிற விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம கம்பெனி இங்கே தான் போய் சேரப்போகுது, இங்கே இப்போ இந்த டைரெக்ஷனில் தான் போய்ட்டுருக்கோங்கிற அந்த விஷயத்தை அவங்ககிட்ட காமிச்சு இந்த க்ரோத்தில் இருக்கும்போது உங்களுக்கும் க்ரோத் இருக்குங்கிறத அவங்கள்ட்ட காமிச்சோம்னா அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுத்து இவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்கனாவே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி ப்ளூ கலராக மாறிடுவாங்க. ப்ளூ ஜோன் பீப்புள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக அவங்களே பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக? அடுத்தது எங்கே வரலாம்? அடுத்தது இந்த பாசிட்டிவ் பீப்புளுக்கு, பாசிட்டிவ் ஸ்டாஃப்ஸுக்கு வரலாம். இந்த பாசிட்டிவ் ஸ்டாஃப்ஸ் எப்போவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னென்னா இவங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சா போதும். அதாவது போன தடவை இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஆக்ஷன் ஓரியன்டாக இந்த ஆரஞ்ச் ஜோன் இருக்காங்க. இந்த ஆரஞ்ச் ஜோன் பீப்புள் இப்போ ப்ளூ ஜோனாக மாறிட்டாங்கன்னு எடுத்துகிட்டு போய் இந்த க்ரீன் ஜோனில் காமிச்சோன்னா இந்த க்ரீன் ஜோன் பீப்புள் எப்போவுமே அவேர்னஸ் இருக்கிறவங்க. அப்போ அவேர்னஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தே வில் மூவ் ஃபார்வர்ட், தே வில் ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன். இப்போ இவங்களுக்கு இது மாதிரி நடந்துச்சுன்னா நமக்கும் ஏதாவது நடக்கும்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போது டெஸ்டிமோனிஸ் ஆர் த கீ. அந்த க்ரீன் ஜோன் பீப்புளை ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கு டெஸ்டிமோனி அல்லது அந்த ரிசல்ட் அவங்ககிட்ட காமிக்கிறது, எவிடன்ஸ் காமிக்கிறது தான் மேஜரான விஷயம். அப்போது எவிடன்ஸ் காட்டும்போது என்ன ஆகும்னா இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஆக்ஷன் எடுத்தாவே இவங்க ஆரஞ்ச் ஜோனாக மாறிடுவாங்க. ஆரஞ்ச் ஜோன் யார்? ஆக்ஷன் எடுக்கிறவங்க தானே. அதுக்கு அடுத்தது இந்த எல்லோ ஜோன் வரலாம். இந்த எல்லோ ஜோனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த எல்லோ ஜோன் பீப்புள் வந்து எய்தர் க்ரீனு அல்லது ரெட்டு, இந்த ரெண்டு கூடயும் மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதுவும் 16 இதுவும் 16 ரைட். இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் கிடையாது, இவங்களுக்குன்னு ஒரு முடிவெடுத்து பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபாலோவர்ஸ், எப்பவுமே ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போது இந்த 16 அல்லது இந்த 16 எதில் அவங்க போகணுன்னா எதில் மெஜாரிட்டியாக இருக்கோ அதுக்கு தான் போவாங்க. அப்போது நமக்கு இப்போது என்ன ஆச்சுன்னா இப்போ க்ரீன் ஜோன் வந்து ஆரஞ்சாக மாறி இருக்குது. ஏன்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே எல்லாமே பெருசாக மாறிட்டு இருக்குது. அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஏதோ பெருசாக நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்மளும் ஆர்ட் பர்சனாக இருக்கக்கூடாது, நம்மளும் ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு தே வில் திங்க் அபவுட் திஸ். அப்படியே அவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணாவே அவங்களோட கலர் என்ன? க்ரீன் கலர். அப்போது இங்கே இருக்கிற ஒரு 4% இருக்காங்களா, இந்த 4 கொண்டு போய் இங்கே போட்டலாம். ஏன்னா மூலையில் இந்த கார்னரில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோம். அப்படின்னா 60 இங்கே 20 ஆயிரும். அப்படின்னா இப்படி இருக்கிற ஒரு பிஸ்னஸை இப்படியாக மாற்ற முடியும். அப்படின்னா 20% ஆஃப் பீப்புள் தான் பாசிட்டிவாக இருந்தாங்க, இங்கே 80% ஆஃப் பீப்புள் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ பை யூஸிங் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். நல்லா இருக்குல்ல? ஸோ ஐ ஸ்பெண்ட் மோர் தென் 16 இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச். இதில் வந்து நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஐ டிரைவ் திஸ் கான்செப்ட் கால்ட் கேன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணாலுமே ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கிறவங்க மீடியாக்கிற பிஸ்னஸ், இவங்க ஃபார்ச்சூனர் பிஸ்னஸ். அப்படின்னா நாம் யாராச்சும் காம்படிட்டராக நினச்சி அவங்கள கம்பேர் பண்ணுறோன்னா அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும் தானே. எனக்கு நண்பனாக இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் எதிரியாக இருக்கிறதுக்கு தகுதி வேணும்னு ஒரு மூவி டைலாக் இருக்கு. ஸோ நம்ம காம்படிட்டராக இருக்கணும்னா அவங்களுக்கு தகுதி வேணும். கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை, நல்லா பண்ணால் போதும். ஆனால் காம்படிட்டர்னால் குவாலிஃபிகேஷன் வேணும். அப்போ நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கும்போது காம்படிட்டர் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க நம்மளை விட பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களாம் நமக்கு காம்படிட்டரே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளோ ரொம்ப கம்மியான நேரத்தில் டிராஸ்டிக்கான க்ரோத்தை அடைஞ்சிட முடியும். அப்போ இந்த கேடிஎம்மை இந்த எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம கம்யூனிட்டியில் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, லெட் மீ ஷோ யூ திஸ். எஃப்எம்சியில் ஃபஸ்ட்டு இந்த 3 days ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இது ப்ளூ ஜோன், இட்ஸ் அ எசென்ஷியல் ஜோன். இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும். அப்படி இவங்க இதை 3 days பண்ணாதவங்க மற்ற எல்லாத்தையும் பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது, வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் அவங்க வரமாட்டாங்க. கரெக்டு தானே? 3 days முடிக்காதவங்க எப்படி மற்றதெல்லாம் வருவாங்க? கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு இதில் இருக்க மாட்டாங்க. அப்படியும் சிலர்லாம் யாராவது இருக்க தானே செய்வாங்க, காசு கொடுத்து கம்யூனிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க.
ஆனால் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அப்போன்னா அவங்கள பற்றி கன்சிடர் பண்ணுறதே வேஸ்ட்டு, பிகாஸ் எந்த ரிசல்ட்டும் வரப்போகிறதில்ல. இந்த 3 days முடிச்சுட்டாங்கன்னா, அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா, அடுத்தது அவங்க என்ன லெவல் போவாங்க? கிளாரத்தான். ஹேக்கத்தான் ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன். அதை வந்து நம்ம கிளாரத்தான்ங்கிற நேமில் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த கிளாரத்தான் ப்ரோக்ராம் வந்து 3 மாதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகும்போது, அந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸை செட் பண்ணுவாங்க. அவங்க கிளாரிட்டியில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 2x growth, பிஸ்னஸை டபுள் ஆக்கிறதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். அப்போனா ஸ்வீட் ஸ்பாட்டர் அவார்டு எலிஜிபிள் ஆகிருப்பாங்க. நம்ம கம்யூனிட்டியில் 3 லெவல் ஆஃப் அவார்டு இருக்குது. ஓகே, இட்ஸ் அ கேமிஃபிகேஷன் அவார்ட்ஸ். ஸோ நீங்கள் கிளாரத்தான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அந்த உங்களோட பிரேக் த்ரூ நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் பிரேக் த்ரூ அந்த ரிசல்ட் நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஹேக்கத்தான் கம்ப்ளீட் பண்ணுற எல்லாத்துக்குமே அந்த ரிசல்ட் வரும். பிகாஸ் அந்த ஹேக்கத்தான், அந்த கிளாரத்தான் ப்ரோக்ராம் வந்து அந்தளவுக்கு அதை டிசைன் பண்ணியிருக்கு. எவ்ரி ஒன் சீரியஸாக இருக்கிற எல்லாத்துக்குமே ரிசல்ட் வரும். சீரியஸாக இல்லாமல் பாதியில் நிற்கிறவங்களுக்கு இது மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே உங்களுக்கு ரிசல்ட் வராது. பட் இந்த கிளாரத்தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு 100% ரிசல்ட். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீரியஸான பீப்புளுக்கு 100% ரிசல்ட் வரணும் சொல்லி. ஸோ ஸ்வீட் ஸ்பாட்டர் அவார்டு அட் தி எண்ட் ஆஃப் த கிளாரத்தான் ஸ்வீட் ஸ்பாட்டர் அவார்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அப்போ இங்கே மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அப்போ ஃபோக்கஸ் பண்ணினேன்னா என்ன ஆகும்னா, இந்த ஆரஞ்ச் ஜோன் பீப்புளை ப்ளூ ஜோன் பீப்புளாக நான் மாற்றிட்டேன். ப்ளூ ஜோன் என்னது? ஒரு மாதிரி செல்ஃப் மோட்டிவேட்டடாக மாற்றி அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு வருது. அப்படி நான் பண்ணிட்டேன்னா, தென் தே வில் என்டர் இன் டு த நெக்ஸ்ட் லெவல் விச் இஸ் ஆட்டோ பைலட்டில் கேமிஃபிகேஷனுக்குள்ளே வருவாங்க. ஸோ இங்கேயே ரிசல்ட் வந்துருச்சுன்னா அடுத்த லெவலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் வருங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ சீரியஸ் பீப்புள் வில் என்டர் இன் டு த டைமண்ட் மெம்பர்ஷிப். ஸோ அவங்களுக்கு ஆட்டோ பைலட்டில் ஒர்க் பண்ணுவோம். பிஸ்னஸை அவங்க இல்லாமல் ஆட்டோ பைலட்டில் ஒர்க் பண்ணி அவங்கள அடுத்த லெவல் ஆஃப் கேமிஃபிகேஷனில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இட்ஸ் அ சேலஞ்சிங் ஜோன். இதை கிராஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம்னா விச் இஸ் ஆட்டோமேட்டிக் ஜோன். நம்ம கம்யூனிட்டியில் என்விரான்மெண்ட்ஸ் இருக்குது, 3 என்விரான்மெண்ட்ஸ் இருக்குது. ஆக்ஷன் டேக்கர் என்விரான்மெண்ட், ஸ்வீட் ஸ்பாட்டர் என்விரான்மெண்ட், இன்ஃபைனேட்டர் என்விரான்மெண்ட்னு 3 என்விரான்மெண்ட் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டில் ஒவ்வொரு இதுக்கும் நிறையா ஆக்டிவிட்டீஸு, நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் நர்ச்சரிங் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து பிஸ்னஸில் இன்ஃபைனேட்டர் அவார்டு வாங்க முடியும். இன்ஃபைனேட்டர்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த இன்ஃபைனேட்டர் அவார்டு பிஸ்னஸில் ஆட்டோ பைலட்டில் கொண்டு வந்து அதே சமயம் அவங்க இன்ஃபைனேட்டில் ஒர்க் பண்ணி அட்லீஸ்ட் 5 lakh per month ப்ராஃபிட்டாக 5 lakhs per month டேர்ன் ஓவரில் ப்ராஃபிட்டாக 5 lakhs per month ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வரணும். அப்படின்னா அந்த இதுக்கு உண்டான சப்போர்ட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ஜோன் கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் இன்ஃபைனேட்டர் அவார்டு. இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ட்விக்ஸ், சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் பிஸ்னஸை ஸ்கேலப் பண்ணி 10x growth ரீச் பண்ணி ஃபார்ச்சூனர் அவார்டு, நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற ஃபார்ச்சூனர் அவார்டு, 3rd லெவல் ஆஃப் அவார்டு இஸ் ஃபார்ச்சூனர் அவார்டை ரீச் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் ரீச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் கிளாரத்தான். அப்போ கிளாரத்தானில் நான் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் போதும், மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ கிளாரத்தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அதனால் நான் கிளாரத்தானில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பண்ணுவேன். தயவு செஞ்சு கிளாரத்தானில் ஒரு இடத்துலையும் மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யூ வில் கெட் த ரிசல்ட் அண்ட் தட் வில் கிரியேட் த மேஜிக் இன் அவர் கம்யூனிட்டி. அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கேடிஎம் பற்றின உங்களை கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கேடிஎம் உங்களுக்கு வாவ் மூமெண்ட் க்ரியேட் பண்ணிச்சா? இது உங்களோட பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணனா பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் உங்களோட கருத்துக்களை டீட்டெயில்டாக அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.